ரனா ரனா ரனு ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு நம்ம சிவராத்திரியோட பூஜை பார்க்குறாங்க. வீடியோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது இதுன்ட்டு ஒர்க் அப்படியே போனதுனால என்னால் போஸ்ட் பண்ண முடியல. நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோங்க இது. ஸோ சேனலுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடது ஃபஸ்ட்டு சேனல் வந்து சேம் நேமுங்க. இது 2.0. அது ஜஸ்ட்டு டெய்லி வைப்ஸ் வித் மீனுன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய ஷாப்பிங் வீடியோஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஸோ சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவைங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எள்ளு போட்டோம், அதுக்கப்புறமா சுகர் போட்டோம், இப்போ தயிர் போட்டுட்ருக்கேன். ஸோ சுகர் எள்ளு மட்டும் குழந்தைங்கக்கிட்ட கொடுத்தேன். ஸோ இது எல்லாமே போட்டுட்டு இருந்தால் ரொம்ப டைம் எடுத்துரும். ஸோ அதனால் சின்னதாக அவங்களுக்கும் ப்ராக்டிஸ் ஆகட்டும் அப்படின்றதுனால அதுவும் கொடுத்து அவங்களையும் பண்ண சொல்கிறதுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக அபிஷேகம் பண்ணியாச்சு. அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அர்ச்சனை பண்ணேங்க. அர்ச்சனை உங்களுக்கு போற்றி எல்லாம் கேட்கணுன்னு விருப்பம் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. அபிஷேகம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிவிட்டு குழந்தைங்கக்கிட்டேயும் கொடுத்துட்டு எல்லாேருக்கும் வாட்டர் போட சொன்னேன். ஃபஸ்ட்டு நான் என் பொண்ணுக்கிட்ட தான் கொடுப்பேன். ஸோ என் பையன் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக பண்ண மாட்டான். பட் நான் அவனையும் இன்சிஸ்ட் பண்ணுவேன், பண்ணாமல் இருக்க மாட்டேன். எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்போம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் அர்ச்சனையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்துட்ருங்க. நம்ம நெக்ஸ்ட்டு அர்ச்சனை அப்போது நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இன்னைக்கு மகா சிவராத்திரி அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச போற்றியை சொல்லிட்டு நாங்கள் பூஜையை இன்னைக்கு மகா சிவராத்திரி பூஜையை நாங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கிறோங்க. உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமாங்க? ரெடியா? ஓ நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் ஐயனே போற்றி, ஓம் அரசனே போற்றி, ஓம் அரசே போற்றி, ஓம் அமுதே போற்றி, ஓம் அழகே போற்றி, ஓம் அற்புதா போற்றி, ஓம் அம்பலா போற்றி, ஓம் அணுவே போற்றி, ஓம் அன்பா போற்றி, ஓம் ஆதியே போற்றி, ஓம் ஆத்மா போற்றி, ஓம் ஆரவமுதா போற்றி, ஓம் ஆரணனே போற்றி, ஓம் ஆண்டவா போற்றி, ஓம் ஆலவாயா போற்றி, ஓம் ஆருரா போற்றி, ஓம் சர்வதேவாய நம, ஓம் பவாய நம, ஓம் ருத்ராய நம, ஓம் தேவாய நம, ஓம் உக்ர தேவாய நம, ஓம் பீமாய தேவாய நம, ஓம் பசுமதேர் தேவாய நமக, ஓம் ஈசான்ய தேவாய நம, ஓம் மகதேர் தேவாய நம,
ஓம் இறைவா போற்றி. ஓம் இடும்பா போற்றி. ஓம் இன்பா போற்றி. ஓம் ஈசா போற்றி. ஓம் உடையாய் ஓம் உணர்வே போற்றி. ஓம் உயிரே போற்றி. ஓம் உளியே போற்றி. ஓம் எண்ணே போற்றி. ஓம் எழுத்தே போற்றி. ஓம் எண்குணா போற்றி. ஓம் எழிலா போற்றி. ஓம் எளியா போற்றி. ஓம் ஏகா போற்றி. ஓம் ஏலிசை போற்றி. ஓம் எம்மை காப்பாய் போற்றி. ஓம் சிவமே போற்றி. ஓம் சித்திரமே போற்றி. ஓம் சுடரே போற்றி. ஓம் சுந்தரா போற்றி. ஓம் செல்வா போற்றி. ஓம் செங்கனனா போற்றி. ஓம் செல்லமே போற்றி. ஓம் ஞானமே போற்றி. ஓம் தமிழே போற்றி. ஓம் தந்தையே போற்றி. ஓம் தாண்டவா போற்றி. ஓம் திசையே போற்றி. ஓம் திருசி. ஓம் ஐயா போற்றி. ஓம் ஒருவா போற்றி. ஓம் ஒப்பிலனே போற்றி. ஓம் ஒளியே போற்றி. ஓம் ஓங்காரா போற்றி. ஓம் கடம்பா போற்றி. ஓம் கதியே போற்றி. ஓம் ஒளியே போற்றி. ஓம் கனியே போற்றி. ஓம் கலையே போற்றி. ஓம் காருண்யா போற்றி. ஓம் குறியே போற்றி. ஓம் குணமே போற்றி. ஓம் கூத்தா போற்றி. ஓம் கும்பிரையாய் போற்றி. ஓம் சங்கரா போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய சொல்லி போடணும். ஓம் நம சிவாய. சால் சால். நம சிவாய வாழ்க. நாதம் தான் வாழ்க. ஓம் நம சிவாய வாழ்க. நாதம் தான் வாழ்க. தென்னாட்டு சிவனே போற்றி போற்றி போற்றி. எந்நாட்டு நாட்டவருக்கும் சிவனே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. 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 அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி தான் சிவராத்திரி பூஜை முடிஞ்சது. ஸோ வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு, இது நைட்டு பண்ண பூஜைங்க. நான் ஈவினிங் வந்து ஒரு 8:30 மாதிரி பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு எங்கள் டி நகரில் வந்து அகத்தியர் கோயில் போவோம். பிகாஸ் நம்ம மயிலாப்பூர்லாம் போனால் பயங்கர ரஷ்ஷுங்க, கால் வைக்க கூட இடம் இருக்காது. ஸோ அதனால் நாங்கள் ஜஸ்ட் அப்படியே அகத்தியர் கோயிலுக்கு போயிட்டு அந்த 10 மணிக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்கங்க. 10 to 10:30 அந்த ஒரு பூஜை நடக்கும். ஸோ அந்த பூஜையை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோங்க. 12 வரைக்கும்லாம் நாங்கள் அங்கே இல்லை. வீட்டுக்கு வந்து 12க்கு பூஜையை முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் தூங்க போயிட்டோம். பிகாஸ் அடுத்த நாள் ஸ்கூல் இருக்குது. நம்மளால் அவ்வளோ நேரம் குழந்தைங்களையும் முழிக்க வைக்க முடியாது, நம்மளும் முழிச்சிட்டு இருக்க முடியல. இந்த வருஷம் லாஸ்ட் இயர் எங்களுக்கு லீவு இருந்தது, அதனால் நாங்கள் லாஸ்ட் இயரில் முழிச்சிருந்தோங்க. இந்த இயர் வந்து அதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அர்ச்சனை பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அந்த அகத்தியர் கோயிலோடது குட்டி கிளிப்ஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேங்க, பாருங்கள். அவ்வளோதாங்க, சிம்பிளாக இந்த மாதிரி பூஜையை முடித்தாச்சு. அன்றைக்கி ஃபுல்லாகவே விரதம் இருந்தாங்க, சாப்பிடவே இல்லை. நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் சாப்பிடல. குழந்தைங்க அவ்வளோ நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க இல்லைங்களா. ஸோ நாங்கள் அன்றைக்கி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மார்னிங் தான் நாங்கள் பூஜையை முடித்தோம். அப்புறம் இந்த ரங்கோலி எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஆல்ரெடி இதில் போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஷார்ட்ஸில். பார்க்காதவங்க பாருங்கள். உங்களுக்கு இந்த ரங்கோலி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பாருங்கள், அகத்தியர் கோயிலுக்கு போனோம். ஸோ நல்ல தரிசனம் கிடச்சிதுங்க. ரொம்ப திருப்தியாக சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. டேக் கேர், பாய்.